Next, fourth sum பாருங்க. If u of x comma y equal to x square plus y square by root of x plus y, prove that x dou u by dou x plus y dou u by dou y equal to 3 by 2u. u of x comma y equal to x square plus y square by root of x plus y எடுத்துக்கிட்டோம். u of x மேல lambda x comma lambda y. இப்போ lambda square x square plus lambda square y square by root of lambda x plus lambda y equal to lambda square எடுத்துறோம். lambda square into x square plus y square by lambda எடுத்துட்டீங்கன்னாக்கா ரூட் இருக்கிறதுனால ரூட் lambda அப்படின்னு வெளில வந்துடும். உள்ள என்ன இருக்கும்? root of x plus y அப்படி தான் இருக்கும். equal to lambda square தானே இருக்கு. lambda square lambdaக்கு பவர் 1/2 மேலே போச்சுன்னா மைனஸ் 1/2 அடிச்சிடும். மீதி என்ன இருக்கும்? x square plus y square by root of x plus y equal to lambda power 2 minus 1/2 2 minus 1/2 LCM எடுத்துட்டீங்கன்னாக்கா 4 minus 1 3/2 கிடைக்கும். lambda power 3/2 x square plus y square by root of x plus y இதுக்கு மேலே என்ன போட்டுக்கலாம்? u of x comma y அப்படின்னு போட்டுக்கலாம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? lambda power n into u of x comma y இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே என்ன சொல்லியிருக்கேன்? hence u is a homogeneous function with degree அதனுடைய டிகிரி என்னவா இருக்கு? 3/2 இருக்குது. by Euler's theorem Euler's theorem படி எதை ஹோமோஜீனியஸ்னு சொல்கிறோம்? u. ஸோ x into dou u by dou x அதுதான் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் y into dou u by dou y ஈக்குவல் ஃபார்முலானா nu. n என்ன? 3/2. இப்போ 3/2u என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? The fifth sum. If v of x comma y equal to log of x square plus y square by x plus y, prove that x dou v by dou x plus y dou v by dou y equal to 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன செய்யலாம் பாருங்க. Solution. v of x comma y equal to log of x square plus y square by x plus y. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாகை எலிமினேட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல லாகு, சைனு, காசு, டேனு எது இருந்தாலும் எலிமினேட் பண்ணிடணும். அப்போ லாகை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பக்கம் இ பவர் எடுங்க. இப்போ இ பவர் வி பி ஆஃப் எக்ஸ் கமாவையா வின்னு எடுத்துக்கலாம். இ பவர் வி ஈக்குவல் டு லாகு. இங்கே இ பவர் எடுத்திங்கன்னா ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த இடத்துல இ பவர் வி அப்படின்னு இருக்கிறதுனால அதை இ பவர் வியை ஒரு u அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல u போட்டுக்கலாம். u is equal to x square plus y square by x plus y. u என்ன அர்த்தம்? uல என்னென்ன இருக்குது? xும் yயும் இருக்குது. இப்போ u of x comma y இதோட வேல்யூ தான் x square plus y square by x plus y. இப்போ u of x yக்கு மேலே tx lambda x comma lambda y அப்படின்னாக்கா lambda square x square plus lambda square y square by lambda x plus lambda y equal to ஒரு lambda square வெளில எடுத்துடலாம் x square plus y square byல ஒரு lambda வெளில எடுத்துடலாம் x plus y. இதில் என்ன ஆகும்? ஒரு lambda கேன்சல் ஆகிடும். ஒரு lambda கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? equal to lambda into x square plus y square by x plus y அப்படின்னு கிடைக்குது. equal to lambda into வெறும் x square plus y square by x plus y இதுக்கு மேலே என்ன போட்டுக்கலாம்? வெறும் x square plus y square தான் இருக்குது பாருங்க. x square plus y square by x plus y மேலே என்ன போட்டுக்கலாம்? u. இதுக்கு மேலே u implies இப்படி இருந்தாக்க என்ன அர்த்தம்? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஈக்குவல் டு அதாவது u of x comma y ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? u of x comma y இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஈக்குவல் டு lambda பவர் n இன்ட்டு u of x comma y ஃபார்மில் இருக்குது. இப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ஹென்ஸ் u is a
homogeneous function with அதனுடைய டிகிரி என்னவா இருக்கு? டிகிரி யூக்கு பவர் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ பை யூலர்ஸ் தியரம் என்ன சொல்லுது? எதை ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்கிறோம்? யூ. ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு என் யூ. என் என்ன? 1. என் வந்து 1. யூக்கு பவர் 1, லேம்டா பவர் 1. இப்போ ஃபார்முலானா என் யூ. என்னோட வேல்யூ 1. 1 யூ. 1 யூனா யூ. இப்போ இதில் யூங்கிறது அவங்க கொடுக்கவே இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறது வி. யூங்கிறது நம்மளே அஷ்யூம் பண்ணது, நம்மளே எடுத்தது. அப்போ யூக்கான வேல்யூ போட்டிருந்தோம். யூவோட வேல்யூ என்ன? இ பவர் வி. ஸோ எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் யூக்கும் பதிலாக இ பவர் வி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் இ பவர் வி ஈக்குவல் டு இ பவர் வி. இப்போ இ பவர் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் வி தான். இப்போ இ பவர் வி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ வி பை டோ எக்ஸ். ஏன்னா வி தானே இருக்குங்க. இ பவர் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இ பவர் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் வி. ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ். அதே போல் ஒய் இன்ட்டு இ பவர் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் வி ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் வி. இ பவர் வி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. த்ரூ அவுட்டாக ஒரு இ பவர் வியால் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணியாச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன ப்ரூவ் தட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ப்ரூவ் பண்ணியாச்சு. வெரிஃபைன்னு சொன்னால் தான் ஈக்குவேஷன் 1, 2ன்னு போட்டு வெரிஃபை யூலர்ஸ் தியரம் அப்படின்னு போடணும். நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு, அவ்வளோதான்.